سيد الكونين والثقلين محمد سيد الكونين கூறிக்கொண்டு இன்று நம்மிடையே சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஹசரத் அவர்கள் யாருன்னு எல்லாம் கேட்டாங்க. அவர்கள் ஒரு வேண்டுகோள் வச்சாங்க, நான் எஜமான் பாஷா நாயகத்திர தர்பாருக்கு ஜியாரத்திற்காக வருகிறேன், அதெல்லாம் பேரெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம ஹசரத் அவர்கள் போட்டிருக்கோம். அவர்கள் நமக்கெல்லாம் அறிமுகமானவர்கள் தான். அவர்களுக்கு இந்த விழா கமிட்டி சார்பாக மரியாதைக்குரிய இந்த விழா கமிட்டி உறுப்பினர் அல்ஹாஜ் ஏ அப்துல் சலீம் மரக்கியார் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்வார்கள். நான் நாகூர் தர்கா கலீஃபா சாஹிப் அவர்கள் மஹல்லி கலீஃபா சாஹிப் அவர்கள் மாலை அணிவிக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கும் மஹல்லி சாஹிப்புக்கும் ரொம்ப தொடர்பு. السلام بادشاہ انبیاء، السلام حضرت خیر الورا، السلام زینت فرش زمین، السلام جانش عرش برین، السلام تاجدار رہنما، السلام افتخار حلتا. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. آقائے دو جہان مختار مطلق رؤوف الرحیم صلی اللہ علیہ وآلہ وسلم அவர்களின் மகத்தான ஈத் மீலாத் ஷரீஃபுடைய புனிதமிக்க இந்த மஜ்லிஸ் ஷரீஃபில் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தாகுவதாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் மகத்தான மகிமையை, மாபெரும் சிறப்பினை, ஒப்பற்ற உயர்வை யாராலும் எவராலும் பரிபூரணமாக சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது வல்லமையை கொண்டு அவனால் எந்த அளவிற்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவிற்கு உயர்த்தி உள்ளான் அருமநாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை. பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வினை, கீர்த்தியை, சிறப்பினை, மகத்துவத்தை ஆய்ந்து பார்க்கும் பொழுது தஃப்சீர் கலை ஆய்வாளர்கள், ஹதீஸுடைய இல்மில் வல்லுநர்கள், ஃபிக்ஹ் சட்ட நிபுணர்களான மகான்கள் போன்ற மாபெரும் அறிவுலக ஜோதியாக ஜொலிக்கக்கூடிய சன்மார்க்க சட்ட வல்லுவர்கள் எல்லாம் அருமநாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை ஆய்ந்து ஆராய்ந்து இறுதியில் யாராலும் அறியப்பட முடியாத சிர்ருல் மசூனஹ அல்லாஹ் தபாரக் வ தஆலா சர்க்கார் து ஆலம் தாஜ்தார் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை ஆக்கியுள்ளான் என்று சொல்லி முடித்து விடுகின்றார்கள்.
அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே அன்றி வேறு யாராலும் எவராலும் அறியப்பட முடியாதவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய கலாமே இலாஹியாகிய திருமறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு அல்லாஹ் சொல்லித் தரும் பொழுது காஃபத்தன் லின்னாசி, அதாவது மொத்த மனித சமுதாயத்துக்கும் பஷீரவ நதீராவாக, மொத்த மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பஷாரத் நன்மாராயம் செய்யக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அனுப்பி உள்ளதாக சொல்லிவிட்டு அதே வசனம் முடிவதற்கு முன்பதாக அல்லாஹ் கூறுகின்றான், வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். மனித சமூகத்தில் மனித சமுதாயத்தில் பெரும்பகுதியானவர்கள் தங்களை அறிய மாட்டார்கள், தங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தங்களை மகாமை ஆள, தங்களுடைய ஷராஃபத்தை ஆள, தங்களுடைய கராமத்தை ஆள, தங்களுடைய ஒப்பற்ற உயர்வுகளை, மாட்சிமையை, மகத்துவத்தை, கீர்த்தியை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் அவனது குர்பை யாருக்கு நசீபாக்கின்றானோ, அல்லாஹ் அவனது சந்திப்பை யாருக்கு பாக்கியமாக்கின்றானோ அவர்களுக்கு மட்டுமே அன்றி மற்றவருக்கு அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசத்தையோ அல்லது அவர்களுடைய அந்த அகமிய மகத்துவத்தையோ அறிவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வதில்லை. காரணம், சர்வலோக ரட்சகராகிய ஷஃபியுல் முதனமீன் முக்தார் முத்லக் ஷஃபாஅத்துல் குப்ரா வஸீலத்துல் உதுமா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல், செயல், புனிதமிக்க நிகழ்வுகள், இப்படி எந்த ஒரு விஷயத்தை நாம் சிந்தித்து பார்த்தாலும் அது நாம் சிந்திக்க சிந்திக்க போய்கொண்டே இருக்குமே தவிர ஒரு முற்றுப்புள்ளி வராது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூற முத்லகாக இருக்கின்றார்கள். அவர்கள் முகையத், யாராலும் எவராலும் அறியப்பட முடியாது. காரணம், நாம் அறிவதற்கு நமக்கு அறிவு தேவை. அந்த அறிவோ அவர்களது ஒளியிலிருந்து படைக்கப்பட்டதாகவே இருக்கின்றது. நாம் எந்த அறிவை கொண்டு அறிய வேண்டுமோ அந்த அறிவும் அவர்களை கொண்டே உண்டாக்கப்பட்டதாக இருக்கின்றது. அவர்கள் முத்தலக்காக இருக்கின்றார்கள். அவர்கள் முகையதாக இல்லை, முத்தலக்காக இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஒருவனால் அன்று வேறு எவராலும் அறியப்பட முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் பொங்கும் இல்லத்திற்கு ஒரு முறை தஹியத்துல் கல்பி என்ற சஹாபியின் சூரத்தில், தோற்றத்தில் சையதுல் மலாயிகா ரூஹுல் அமீன் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித இல்லத்திற்கு வந்த ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வந்தார்கள். அவ்வாறு வந்த ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமிக்க இல்லத்தின் உள்ளே நுழைவதற்கு அனுமதி கேட்டவர்களாக நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித திரு வீட்டு வாசலில் காத்து நிற்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய சையதுல் மலாயிகா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காத்தூன கயாமத் ஃபாத்திமத்துல் பத்தூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முகமன் கூறி உள்ளே வரும்படி அழைக்கின்றார்கள்.
அதாவது ஃபாத்திமா நாகி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமிக்க இல்லத்தில் நிற்கக்கூடிய ஹஜ்ரத் ரூஹுல் அமீன் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உள்ளே அழைக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கு யா அம், ஓய் சிறிய தந்தையே. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க, சிறிய தந்தையே என்று சொல்லி சலாம் கூறுகின்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹாத்தூன கயாமத் ஃபாத்திமத்துல் பத்தூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மறுமொழி பகர்ந்துவிட்டு பதில் சொல்லிவிட்டு உள்ளே வருகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு தான் வந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், தங்களுடைய முபாரக்கான சந்திப்பிற்காக தங்கள் இல்லத்தின் வாயிலில் நான் நிற்கையில் தங்களது திருமகளார் என்னை உள்ளே அழைக்கும் பொழுது அம் என்று குறிப்பிட்டார்கள். எனக்கு சலாம் சொல்லும் பொழுது சிறிய தந்தையே என்று என்னை குறிப்பிட்டார்கள். ஆனால் தங்களுக்கு முன் வந்த நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் செய்தியை தாங்கி வந்தவனாக நான் இருக்கின்றேன். ஆகையால் இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அதாவது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற அந்த விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வின் ரசூலே, தங்களுடைய திருமகளார் என்னை தங்களை விட வயதில் இளையவர் என்று குறிப்பிடுகின்றார்களே, இதன் பொருள் என்ன என்று கேட்கின்றார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதனை கேட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹுல் அமீன் ஆகிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஓ ஜிப்ராயிலே, உமக்கு இப்பொழுது எத்தனை வயதாகின்றது என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ராயிலே, உமக்கு எத்தனை வயது இப்பொழுது ஆகின்றது என்பதாக கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கு பதில் பகர்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு எத்தனை வயதாகின்றது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அர்ஷு முஅல்லாவிற்கு மேல் 70,000 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் ஒன்று தோன்றும். அதை நான் 70,000 முறை பார்த்திருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷு முஅல்லாவிற்கு மேல் 70,000 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு நட்சத்திரம் தோன்றும். அந்த நட்சத்திரத்தை நான் 70,000 முறை பார்த்திருக்கின்றேன் என்பதாக ரூஹுல் அமீன் ஆகிய ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாஜ்தார் மதீனா சர்க்கார் து ஆலம் ரசூல் பாக் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திரு சமூகத்தில் தெரிவித்தார்கள். இதனை கேட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஓ ஜிப்ராயிலே, முஹம்மதின் ஆன்மா எவன் வசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், அந்த நட்சத்திரம் நானே அன்று வேறு யாரும் இல்லை என்பதாக கூறினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்லாமல் அந்த நட்சத்திரமாக நான் இருந்த பொழுது எனது பெயர் ஃபுரையா என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலாக்கின் அக்ஸர நாஸி லா யஅலமூன், யாருடைய அறிவும் அவர்களை அறிந்து முடித்து விட முடியாது, யாருடைய அறிவும் அவர்களுடைய ஹகீகத்தை நெருங்க முடியாது என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு அழகான சான்றாக இருக்கின்றது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கூட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை, மகிமையை, மாட்சிமையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். இதைத்தான்
இமாம் ஷரஃபுத்தீன் பூசரி அவர்களுடைய புர்தா ஷரீஃபில் அழகாக சொல்லுகின்றார்கள், கஷம்சி தல்ஹரு லில் ஐனைனி மின் புஉதீன் சகீரதன் வ துகில் லுத்தர்ஃப மின் அமமி மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். சூரியனை நாம் வெகு தொலைவில் இருந்து பார்க்கும் பொழுது அது கண்களுக்கு மிக சிறியதாக தென்படுகின்றது. அப்படிப்பட்ட சூரியனை முழுமையாக பார்க்க வேண்டும் என்று நாம் பக்கத்தில் நெருங்கினால் நாம் இல்லாமல் போய்விடுவோம். அதே போன்றுதான் தாஜிதார் மதீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராலும் எவராலும் அறியப்பட முடியாத சிறுல் மசூனாக இருக்கின்றார்கள். அவர்களை அல்லாஹ் ஒருவனால் அன்றி அவர்களுடைய ஷராஃபத்து ஷானை வேறு எவராலும் அறிய முடியாது. அப்படி ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து விட்டானேயானால், அவர்களை பற்றி தெரிந்து விட்டானேயானால், அவனுக்கு அவர்களுடைய ஸிக்ர தய்யிபாவை தவிர வேறு ஒன்றுமே தோன்ற அவன் ஃபானிஃபி ரசூலாக ஆகிவிடுவான். ஃபனாஃபி ரசூலாக ஆகிவிடுவான். ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹகீகத்தில், அவர்களுடைய குர்பில் நாம் நெருங்க வேண்டும் என்பதற்காகத்தான், அவர்களுடைய ஹுப்பில் நாம் லயித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற இந்த மீலாது மௌலித் இந்த மஜ்லிஸ்கள் எல்லாம். ஸிக்ரே முஹம்மதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு செய்யக்கூடிய மஜ்லிஸ். ஹுசூர் ஹாஜா மஹபூப இலாஹி நிசாமுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹலீஃபாவாகிய ஹாஜா அமீர் ஹுஸ்ரு சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சம்பவத்தை சொல்கின்றார்கள். ஒரு முறை டெல்லியில் பயான் மஜ்லிஸ் நடைபெறுகின்றது. மீலாது ஷரீஃபுடைய ஜல்சா நடைபெறுகின்றது. ரசூல் பாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவங்களை பற்றி ஒரு ஆலிம் பயான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மஜ்லிஸில் ஒரு மனிதர் சுப்ஹானல்லாஹ் 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 என்று உணர்ச்சி பொங்க ஜோஷ் வந்தவராக கத்திக்கொண்டே இருக்கின்றார். இதை ஹாஜா அமீர் குஸ்ரு பார்த்துவிட்டு பயான் மஜ்லிஸ் முடிந்து அந்த நபர்கிட்ட போய் பேச்சு கொடுத்து பார்த்தாங்க. அவர் புஷ்டு ஜுபானில் பேசினார், புஷ்டு பாஷையில் பேசினார், ஆப்கானிஸ்தானில் பேசுற புஷ்டு பாஷையில் பேசினார். ஆனால் பயான் நடைபெற்றதோ உருது மொழியில். பயான் செய்த ஆலியும் உருதுவில் பயான் செய்தார். ஆனா இந்த மனிதரோ வா வா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று கத்தியவர் அமீர் குஸ்ரு போய் பேச்சு கொடுக்கும் போது புஷ்டுல பேசுறார். அப்ப கேட்டாங்க, அமீர் குஸ்ரு உருது தெரியாதா? கேட்டாங்க, உருது தெரியாதுன்றாரு. அப்போ திருப்பி கேட்டாங்க, அப்ப இவ்வளவு நேரம் பயான்ல ரொம்ப ஜோஷா நீ சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னீங்களே, உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஹஜ்ரத் அந்த ஆலிம் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷராஃபத்தை பற்றி பேசினார், அவர்களுடைய மகத்துவத்தை பற்றி பேசினார். அது ஒன்றுதான் எனக்கு தெரியுமே தவிர அவர் என்ன சொன்னார் என்று எனக்கு தேவையில்லை. அல்லாஹ்வின் ரசூலை புகழ்கின்றார், அதில் எனக்கு தபாயி, அதில் எனக்கு இன்பம் ஏற்பட்டது, நான் அதில் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னேன் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிய அந்த ஆலிம் என்ன சப்ஜெக்ட் பேசினார் எனக்கு தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஃபஸீலத்தை பற்றி பேசினார். நான் அதில் ஆனந்த பரவசம் அடைந்தனை தவிர அவர் சொன்ன சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி தெரியாதுன்னு சொன்னார்.
ஹாஜா அமீர் குஸ்ரு அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா உனக்கு மிகப்பெரிய நசீபை தந்துள்ளான். சையதனா மௌலாய காயினாத் அபூ துராப் அலி முஷ்கில் குஷா கர்ரமல்லாஹு தஆலா வஜஹு ஒரு ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். அல் இஷ்கு நாருன், அல் இஷ்கு நாருன் லா துஹரிகு மாசிவல் மஹபூப். அல் இஷ்கு நாருன், இஷ்க் என்பது காட்டு தீயை விட கடுமையானது. நீ எதன் மீது கொண்டாயோ அது ஒன்றை தவிர மற்றவை அனைத்தையும் முன்னை விட்டு அது அழித்துவிடும் என்பதாக சொன்னார்கள். இந்த நசீபை அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸில் உனக்கு அல்லாஹ் ஹாசிலாக்கி விட்டான் என்பதாக சொன்னார்கள் ஹாஜா அமீர் குஸ்ரு ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. சர்க்கார் து ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் மகத்தான ஃபஸீலத்தை, உயர்வை, சிறப்பினை நாம் பேசும் பொழுது, நினைக்கும் பொழுது நம்முடைய நினைவையும் உணர்வுகளையும் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா ஒளிமயமாக ஆக்குகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் ஜின்னுலகிலும் அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்திருக்கின்றான். ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முகர்ரமாவில் இருந்து மதீனா தையிபாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் மக்கா ஷரீஃபில் இருந்த அந்த தருணத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதாவது மக்கா முகர்ரமாவிற்கு சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் உள்ள நாட்டுப்புற அரபிகள் அவர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய பொன்பொருள் திரவியங்களை பஞ்ச காலம் வந்துவிட்டால் திருடர்களுக்கு அஞ்சி, கல்வர்களுக்கு அஞ்சி மக்காவில் உள்ள பெரிய குடும்பத்தார்கள்ட்ட அந்த பொக்கிஷத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தேவைப்படும் போது வாங்கிக்கிறது பழக்கம். இது மாதிரி ஒரு நாட்டுப்புற அரபி ஒருவர், ஒரு ஆராப், தன்னிடத்தில் உள்ள பொக்கிஷத்தை மக்காவுல குறைஷி குடும்பத்துல அப்ப பெரிய ஆளா இருந்த அபூ ஜஹீல்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து வச்சிருந்தார். தனக்கு தேவைப்படும் போது வாங்கிக்கிற இதுன்னு சொல்லியிருந்தார். சற்று கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த அரபிக்கு அந்த பொக்கிஷம் தேவைப்படுது. அப்போ அபூ ஜஹீல்கிட்ட வந்து, நான் தங்கள்கிட்ட கொடுத்த என்னுடைய அந்த அம்மானத்தை திருப்பி எடுத்துக்கிறேன், எனக்கு தேவையா இருக்குது இப்போன்னு சொல்லி அபூ ஜஹீல்கிட்ட சொன்னார். அபூ ஜஹீல் சொன்னா, உனக்கு கிட்ட பொண்ணு பண்ணவே தெரியாது, நீ என்கிட்ட எப்போ என்ன கொண்டு கொடுத்தேன்னு கேட்டான். நீ யாருன்னே எனக்கு தெரியாது, ஏதோ என்கிட்ட கொடுத்துருக்குறேன், அம்மானத்து வாங்கி என்னமோ சொல்லிங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு அப்படியெல்லாம் ஒரு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டான். அந்த ஏழை நாட்டுப்புற அரபி ரொம்ப ஷாக்காகி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம, யார்கிட்ட போயிருக்கு, யாரை வச்சு இதுக்கு பேசுறதுன்னு சொல்லி தெரியாம ஒவ்வொரு ஆளா விசாரிக்கும் போது எல்லாம் அபூ ஜஹீல் நாங்க மாட்டோம் எல்லாருமே ஒதுக்கிட்டான். காரணம், குறைஷி குடும்பத்துல மக்காவுல அபூ ஜஹீல் பெரிய ஆளா இருந்த காரணத்தால் அபூ ஜஹீல்கிட்ட போய் பேசக்கூடிய அளவுக்கான துணிவு அது யாருக்குமே இல்லை. கடைசியில ஒரு சில சஹாபாக்களை அந்த நபர் சந்திக்கிறார். அவங்கெல்லாம் ரொம்ப ஏழையான சஹாபாக்கள், தாங்கள் இஸ்லாம் ஆவிருக்கிறதே வெளியே சொல்றதுக்கு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய சஹாபாக்கள். அப்படி உள்ள அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னன்னு சொன்னா, சய்யிதுல் முர்சலீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் சொன்னா இதுக்காக ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அரபி
சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திச்சு, பெருமானாரை பத்தி யார் யாரெல்லாம் தெரியாது அவருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு இது மாதிரி தன்ட்ட உள்ள ஒரு பொக்கிஷ பொட்டியை கொண்டுட்டு போய் அபூ ஜஹல்கிட்ட கொடுத்தேன். திருப்பி கேட்டு அவர் தர்றதுக்கு அப்படியே ஒன்று தரலன்னு சொல்லி சொல்றாரு. இது தாங்க தான் வாங்கி தரணும்னு சொல்லி தன்னுடைய தேவையை போய் அபூ ஜஹல் இடத்துல கேட்கறதுக்கான அந்த தைரியம் தனக்கு இல்லை, அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவர் முறையிடுறார் அந்த அரபி. இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரப கூட அழைச்சிக்கிட்டு அபூ ஜஹலுடைய இல்லத்தை நோக்கி விரையறாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஜஹலுடைய வீட்டை வந்து தட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தட்டும் பொழுது அபூ ஜஹலுடைய மனைவி உள்ள இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறத விளங்கிக்கிட்டு அபூ ஜஹல்கிட்ட சொல்றாப்புல, விஷயம் இதுவாதான் இருக்கும், இந்த ஆராபு போய் சொல்லியிருப்பான் முகமது இடத்துல, ஆகையால இதுக்காக தான் வந்திருப்பாப்லன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அபூ ஜஹல் சொன்னா, வரட்டும், இதுதான் தக்க சமயம் சொல்லினா முகமது ஒரு கை பார்த்துறேன்னு சொல்லி மனைவி இடத்துல சவால் விட்டு பேசிட்டு வந்து அபூ ஜஹல் கதவை திறந்தாப்புல. கதவை திறந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு, ஓ அல்லாமீனே, நீங்க எதுக்காக வந்தீங்க, ஏதாவது விஷயம்னா சொல்லி அனுப்பியிருந்தா நான் வந்திருப்பேனே. மனைவிட்ட ரொம்ப அங்க வீராவேசமா பேசின அபூ ஜஹல், ஏன் நீங்க வரணும், ஏதாவது சொல்லி அனுப்பியிருந்தா நான் வந்திருப்பேனே, என்ன விஷயம் என்ன? இல்லைங்க, இவர் என்னமோ சொல்றாரு, ஏதோ மட்டும் கொடுத்து வச்சா அந்த நேரத்தில் வந்துடுறோம் பையன், உடனே போய் அந்த அம்மானத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அந்த அம்மானத்தை அந்த ஆராவிட்ட கொடுத்துட்டு அவர் அனுப்பி வச்சுட்டு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. அப்போ அபூ ஜஹலுடைய மனைவி அந்த கொடியவள் அபூ ஜஹல்கிட்ட கேட்டா, என்ன இவ்வளவு தூரம் நீ ரொம்ப வீரமா பேசிட்டு போனியே, போய் இது மாதிரி சொன்ன உடனே தூக்கிட்டு போய் எந்த ஒரு மறு வார்த்தை பேசாம தூக்கி கொடுத்துட்டீங்க, என்ன விஷயம்னு சொல்லி. இப்போ அபூ ஜஹல் சொன்னா, அடி போடி பைத்தியக்காரி, நான் கதவை திறந்தவுடன் முஹம்மதுடைய இரு புறமும் இரு சிங்கங்கள் சீறிக்கொண்டிருந்தது. நான் சற்று ஏதாவது வார்த்தையில் அதிகம் பேசியிருப்பேனே ஆனால் என்னை கீறி கழித்து அங்கேயே வேலையை முடிச்சிடும், நான் அதனால தான் தூக்கி கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி அபூ ஜஹல் தன்னுடைய மனைவி இடத்துல சொன்னாங்க. இந்த விஷயத்தை சஹாபாக்கள் காதுக்கு இது வந்த உடனே சஹாபாக்கள் இதை ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சமூகத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், தாங்கள் மட்டும்தானே போனீங்க, இது அபூ ஜஹல் சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணமானாங்க. அவன் சொல்வது உண்மை, அல்லாஹ் தஆலா எனக்கு விண்ணுலகில் 2 அமைச்சர்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான், அந்த 2 மந்திரிகளும் என்னோடு வந்தார்கள், ஒரு பக்கம் ஜிப்ராயிலும் மறுபக்கம் மீகாயிலும் என்னோடு வந்தார், அவன் கண்டது அவன் இருவரையும் தான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்றைய நபிமார்கள், ரசூல்மார்கள், உலுல் அஸ்முகள் யாரை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய செய்தி ஒன்றை தாங்கி வரக்கூடிய வேலையை தவிர மற்ற எதற்காகவும் வரமாட்டார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கும் பொழுதெல்லாம் வந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கும் பொழுதெல்லாம் வந்திருக்கின்றார்கள். நம்ம அதை என்ன செய்யணும், தாஜி சலவா துருவத் தாஜ ஓதுவோம். ஜிப்ரீல் காதிமஹு, ஜிப்ரீல் அவர்களுடைய காதிம் பணியாளர். மற்றைய நபிமார்கள், ரசூல்மார்கள் இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அறிவிப்பை தாங்கி வருவார்கள். ஆனால் தாஜிதார் மதீனா ரசூலை பாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கட்டளை இடும் பொழுதெல்லாம் வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை, மாட்சிமையை அல்லாஹ் தஆலா விண்ணுலகில் மலக்குகளுக்கு மத்தியில் எவ்வாறு உயர்த்தி வைத்திருந்தான் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு தக்க சான்றாக இருக்கின்றது. இதுபோல்
முக்தார் முத்லக் ரவுஃபுர் ரஹீம், ஷஃபாஅத்துல் குப்ரா வஸீலத்துல் உலமா, ரசூல் பாக் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் ஷராஃபத்து ஷானை அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஜின்னுலகில் எவ்வாறு உயர்த்தி வைத்திருந்தான் என்று பார்ப்போமேயானால், யமன் தேசத்திலிருந்து 40 ஜின்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை கபூல் செய்வதற்காக மதீனா முனவ்வராவிற்கு விஜயம் செய்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக 40 ஜின்கள் யமன் தேசத்திலிருந்து மதீனா முனவ்வராவிற்கு வருகை தருகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜின்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி பார்க்கிறது, எங்க போய் பார்க்கிறது, யார்கிட்ட கேட்கறதுன்னு சொல்லி தெரியாம ஜின்கள் எல்லாம் ஒரு மரத்தின் கீழே ஒதுங்கி யோசித்தவர்களாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜின்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகின்றார்கள். இவங்க தான் அல்லாஹ்வுடைய ரசூல், ஜின்களுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் தபாரக் வ தஆலா ஜின்களுக்கு அறிவிக்கின்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் தான் என்று. அதற்கு ஆதாரமாக அந்த ஜின்கள் எந்த மரத்தின் கீழே நின்றதோ அந்த மரத்தில் இருந்து அந்த ஏரியாவில் உள்ள எல்லா மரங்களும் தங்களுடைய அந்த தலைப்பாகத்தை குனிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஸலாம் சொன்னதை, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா கைருல் பஷர், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா கைருல் பஷர் என்ற சொன்ன இந்த லஃப்ஸை, இந்த கவுலை எல்லா ஜின்களும் செவியேற்கின்றது. இதை செவியேற்றவுடன் இவர்கள் தான் இறுதி நபி, இவர்கள் தான் ஹாத்தமுன் நபி, இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற அந்த ஜின்கள் எல்லாம் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான பொற்பாத மலடிகளில் தங்களை தாழ்த்தி பெருமானாரின் திருக்கரம் பற்றி இஸ்லாத்தை கபூல் செய்து கொள்கின்றனர். அதாவது ஜின்னு யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாம நிற்கும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பக்கமா வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வருகை நிகழ்ந்த உடனே வானலாவிய மரங்கள் எல்லாம் தங்களுடைய உச்சியை தாழ்த்தி முக்தார் முத்லக் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஅஸீம் தக்ரீம் செய்ததாக ஸலவாத்து ஸலாம் சொல்வதை செவியேற்ற ஜின்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் கரம் பற்றி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னும் கலிமத் தய்யிபாவை கூறி இஸ்லாத்தை கபூல் செய்து கொள்கின்றது. இஸ்லாத்தை கபூல் செய்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களை அனுப்பி வைக்கும் பொழுது ஜின்கள் புறப்படுறதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜின்களை பார்த்து சொல்றாங்க, நான் உங்களுக்கு இனி மனிதர்கள் உண்டு புசித்து விட்டு போடக்கூடிய, மனிதர்கள் சாப்பிட்டு போடக்கூடிய மாமிசங்களுடைய ஒட்டிட்டு இருக்கிற எலும்பெல்லாம் இருக்குதுல்ல, அந்த எலும்பை எல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஹலால் ஆக்கிட்டேன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது நம்ம சாப்பிட்டு போடக்கூடிய ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கொட்டக்கறி, எல்லா கறியும் அதனுடைய எலும்பு இருக்குத, அந்த எலும்பை நான் உங்களுக்கு உங்கிறதுக்கு என்ன செய்யறேன், அனுமதி வழங்கி உள்ளேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த சஹாபி ஹஜ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னாங்க, இனி மனிதர்கள் யாரும் சிறுநீர் கழித்துவிட்டு எலும்பு துண்டுகளை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டாம், காரணம் நான் அதை ஜின்களுக்கு உணவாக இருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதாவது ஒரு சமூகத்தின் ரிஸ்கை ஒரு பெரிய தொகையான படைப்பு ஜின்னினம் அந்த இனத்தின் ரிஸ்கையே நிர்ணயம் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா இக்தியாரை வழங்கி உள்ளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முக்தார முத்லகாக இருக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மிகப்பெரிய இனம் ஜின் இனம். இந்த மிகப்பெரிய இனத்திற்கு ரிஸ்கை அந்த இனம் எதை உண்ண வேண்டும் என்று சூஸ் பண்ணக்கூடிய அந்த இக்தியாரை சுயேட்சையை அல்லாஹ் தஆலா தாஜ்தார் மதீனா சர்கார் து ஆலம் ரசூல் பாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ளார். இது ஜின் உலகில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தை, மகிமையை, கீர்த்தியை அல்லாஹ் தஆலா உயர்த்தியுள்ளதற்கு இந்த சம்பவம் நமக்கு சான்றாக இருக்கின்றது. ஹஜ்ரத் ஜாபிர் பின் சமூரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், எங்களுக்கு தாகம் ஏற்பட்டாலும் பசி ஏற்பட்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சென்று சந்திப்பேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருக்கரத்தை நான் முத்துவேனே ஆனால் எனக்கு ஏற்பட்டுள்ள தாகம் தணிந்துவிடும் என்பதாக கூறுகின்றார்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் யத் முபாரக் தஸ்த ஷரீஃப் திருக்கரமாகிறது. பனிக்கட்டியை விட குளிர்ச்சியாகவும் பாலை விட வெண்மையாகவும் இருக்குவதாக ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தாகத்துக்கு மட்டுமல்ல, பசி ஏற்படுமே ஆனால் நாங்கள் அல்லாஹ்வின் ரசூலை சந்திப்போம். அல்லாஹ்வுடைய ரசூலாகிய ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்கரத்தை எங்கள் தலையின் மீது வைப்பார்களே ஆனால் குடலெல்லாம் சுருங்கக்கூடிய அளவுக்கு பசி இருந்தாலும் கூட அந்த பசி எங்கே போகிறது என்று தெரியாத அளவுக்கு எங்களுக்கு பசி தீர்ந்து விடும் என்பதாக ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள், அமீருல் முஃமினீன் ஜாமிஉல் குர்ஆன் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதான அன்றைய தினத்தில் எல்லோருக்கும் ஒரு இழப்பு என்றால் எனக்கு 2 இழப்பு என்பதாக கூறுகின்றார்கள். எல்லாருக்கும் ஒரு இழப்பு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மறைவு, ஆனால் எனக்கு மட்டும் 2 இழப்பு என்பதாக கூறுகின்றார்கள் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. என்ன 2 இழப்பு? ஒரு முறை ஹஜ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். அவ்வாறு வரும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உணவு உண்டு பல நாட்களாகிவிட்டது. பசி அவர்களால் பொறுக்க முடியவில்லை. ஏதேனும் ஒன்றை சாப்பிட்டாலோ குடிச்சால்தான் அவங்களால் நடக்கவே முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பேகாலா போயிட்டாங்க. அப்படி உள்ள நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வரும் பொழுது காசிம் ரிஸ்கில்லாஹிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, ஓ அபூ ஹுரைராவே, என்ன ரொம்ப சோர்வா இருக்கு, என்ன விஷயம் சொல்லு. யா ரசூலல்லாஹ், பசி என்னால் தாங்க முடியவில்லை, நான் உணவுண்டு பல நாட்கள் ஆகின்றது என்பதாக சொன்னாங்க. இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்முடைய கையில் என்ன இருக்குதுன்னு கேட்கிறாங்க. நாயகமே, இது பை இருக்குது, இந்த பையில நான் தஸ்பீஹ் செய்யறதுக்குள்ள பொடி பொடி கற்களை வச்சிருக்கிறேன். நம்ம தஸ்பீஹ் வச்சு ஓதுறோம்ல, அது மாதிரி பொடி பொடி கற்களை முதக்கிராக்கள் கற்கள் இதுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதை மாத்திக்கிட்டு பையை தான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கல்லையெல்லாம் கொண்டுட்டு பையை கொடுத்தாங்க. அந்த பையக்குள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதி கொடுக்கும் பொழுது சொன்னார்கள், ஓ அபூ ஹுரைராவே,
இனி உனக்கு பசியுடைய கொடுமையே வராமல் அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். உனக்கு எப்பொழுதெல்லாம் பசிக்கின்றதோ, உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ பிஸ்மில்லாஹ் என்று பஸ்மலாவை ஓதிக்கொண்டு இந்த பையைக்குள் கை விடுவையானால் உனது தேவையை அல்லாஹ் பூர்த்தியாக்கிடுவான் என்பதாக கூறி பையை கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பையிலிருந்து ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 30 வருடங்கள் உண்டிருக்கின்றார்கள். 30 வருஷம் அந்த பையுக்குள்ள இருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உணவை அல்லாஹ் தஆலா லுஹூராக்கி கொண்டே இருந்தான், வெளியாக்கி கொண்டே இருந்தான். 30 வருஷம் அவர்களுக்கு பசி தீர்வதற்காக இருந்த வசீலாவான அந்த பை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதான அந்த கபரை, அந்த செய்தியை கேட்டவுடன் அந்த அதிர்ச்சியில் பை தொலைஞ்சு போயிடுச்சு. அதனால எல்லாருக்கும் ஒரு இழப்பு, எனக்கு 2 இழப்புன்னு சொல்றாங்க. இது மனித சமுதாயத்தில், அதாவது மனுக்குலத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாட்சிமையை, கீர்த்தியை நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். முஜிசாத் என்பதும் கராமாத் என்பதும் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. இப்ப நம்ம தர்காக்குள்ள வர்றோம்னு சொன்னா செருப்பை வெளியே கழட்டி போடுறோம், அதோடு நம்ம அறிவையும் சேர்த்து கழட்டி போட்டு வந்துடும். நாங்க ஏன்னு சொன்னா அறிவை வச்சுக்கிட்டு வந்தோம்னா இங்க ஒண்ணு வேலை நடக்காது. நாம் எத்தனை கிதாபுகளை படித்தாலும், நாம் எவ்வளவு சுமந்திருந்தாலும் அத்தனையும் ஆரிஃபீன்களுடைய ஒரு நசர் முன்னாடி அத்தனையும் ஹலாக்காகிவிடும். நாம் எவ்வளவு இல்மை படித்திருந்தாலும் அந்த இல்ம் நமக்கு குர்பை இலாஹியை தராது. அந்த இல்ம் நமக்கு சவாபை தரும், சவாபை தரும், ஆனால் குர்பை தராது. அந்த இல்ம் நமக்கு அல்லாஹ்வுடைய ரஸாவை தரும், லிகாவை தராது. நமக்கு குர்பை இலாஹி, லிகாயே இலாஹி வேண்டுமே ஆனால், நான் குலாமே முஹம்மதியா வேண்டுமே ஆனால், இந்த அறிவை நாம் கலட்டி தூக்கி வீசுவோம். இமாமே ரப்பானி அஷேக் அப்துல் வஹாப் ஷஅரானி ரலியல்லாஹு தஆலா ஜாமியுல் அஸ்ஹர்ல கெய்ரோல அவ்ஹதுன் நாஸ் என்ற சனதை பெற்றவர்கள். அந்த சனதுக்கு மேல ஒரு சனது இல்லை. நம்ம மௌலானா, மௌலவி, ஃபாசில் இப்படிதான் இருக்குதுல்ல, எல்லாருக்குமே டாப் அவ்ஹதுன் நாஸ். இந்த அவ்ஹதுன் நாஸ்ங்கிற சனதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இந்த அவ்ஹதுன் நாஸ் என்ற சனதை பெற்று 4 மதஹபுடைய சட்டதிட்ட அனுஷ்டாங்க ஃபிக்ஹ் முறைகளில் எல்லாம் சம்பூர்ணமாகி அதுக்கு மேல படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற அந்தஸ்துக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வந்துச்சு, நம்மளும் இவ்வளவு நாள் படிச்சிருக்கிறோம், எவ்வளவோ அமல் செய்யறோம், ஆனா ஃபனாஃபி ரசூல் என்ற அந்த நிலை நமக்கு சித்தியாகவில்லையே, நமக்கு ஆசிலாகவில்லையே, நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் யோசித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் திரு சமூகத்தில் தன்னை ஒப்படைத்து தன்னுடைய நிலைக்கு ஒரு வழிகாட்டும்படி கெஞ்சி கேட்கும் பொழுது ஷஃபாஅத்துல் குப்ரா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சையதுனா இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானியுடைய மனாமில் கனவில் தோன்றி, அப்துல் வஹாபே நீ அலியுல் ஹவாஸிடம் செல்வாயாக என்று சொன்னார்கள். அப்ப இருந்த மிக குதுபுல் அக்பர் அபுல் ஹசன் அலி ஷாதிரியுடைய தரீகாவை சார்ந்த சையதுனா அலியுல் ஹவாஸிடம் செல்வாயாக என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற சப்ஜெக்ட் நான் சொல்றதுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட, அதாவது இஸ்லாம் ஆராய்ச்சியை விரும்புகிறது, ஆனால் அது அறிவுக்கு உட்பட்டது அல்ல. அஃபலா யததப்பருல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. உங்களுடைய உள்ளங்கள், நீங்கள் குர்ஆனை ஊடுருவி பார்க்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பூட்டுக்கள் போட்டு பூட்டப்பட்டு விடலாமா என்று அல்லாஹ் தஆலா ரொம்ப வெசனப்பட்டு குர்ஆன் ஷரீஃப்ல கேட்கிறான். அஃபலா யததப்பருல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா கேட்கிறான். ஆனா அதே நேரத்தில்
இல்மை மட்டும் ஒரு மனிதன், அறிவை மட்டும் நம்பி ஒரு மனிதன் ஆராய்ச்சியில் இறங்குவானே ஆனால் அவன் ஹலாக்காகி விடுவான். காரணம், அல்லாஹ்வின் கருணையில், அல்லாஹ்வின் உதவியில் நம்பிக்கை கொண்டவனாக இறங்கும் பொழுது இல்மே வஹபி அல்லாஹ் தஆலா அவனுக்கு நசீபாக்குகின்றான். வஹபியத்தான ஞானத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். இந்த வஹபியத்தான இல்மை கொண்டுதான் நம்முடைய சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகாயிதில் சேர்ந்த எல்லா முஃபஸ்ஸிரே கிராம், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், மஷாயிக் கிபார், இவர்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸிற்கு நமக்கு அழகிய விளக்கங்களை தருகின்றார்கள். முக்தார் முத்லக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் மகிமையை, மகத்துவத்தை யாராலும் எவராலும் முழுமையாக அறிய முடியாது என்று நாம் சொன்னோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது கலாமே இலாஹியில் குர்ஆன் ஷரீஃபில் வலாகின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மொத்த மனித சமுதாயத்துக்கும் பஷீராவ நதீராவ அல்லாஹ் அனுப்பப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற நன்மாராயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் அந்த ஹபரை சொல்லிட்டு அதே ஆயத்தில் முடியவில்லை, ஆயத்தை முடிஞ்சிடல, அதே பகுதியில் அல்லாஹ் சொல்றான், ஆனால் மனித சமூகத்தில், மனித சமுதாயத்தில் பெரும்பான்மையானவர்கள், சிறுபான்மையில் பெரும்பான்மை அல்லாஹ்வே அக்ஸர்ங்கிறான். எப்படிங்க? அல்லாஹ் அக்ஸர்ங்கிறான். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், பெரும்பான்மையானவர்கள் தங்களுடைய மகாமை ஆலாவை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் தாஜ்தார் மதீனா ரசூலே பாக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சீரத்து தய்யிபாவும் சூரத்து தய்யிபாவும் முத்லகாக இருக்கின்றது. அதாவது அனைத்தையும் மிகைத்ததாக இருக்கின்றது. அது எதுவாலும் மிகைக்கப்பட்டது அல்ல. எல்லா படைப்புகளும் காலத்திற்கு கட்டுப்பட்டவை. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலம் கட்டுப்பட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்ப்போமே, ஆனால் நம்முடைய அறிவு அந்த இடத்தில் செயலிழந்து போய்விடும். ஃபத்ஹ் மக்காவின் பொழுது, மக்கா முகர்ரமா வெற்றியான பொழுது, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முகர்ரமாவிற்கு விஜயம் செய்து காபா ஷரீஃப் உள்ளே இருந்த புத்ஹாங்களை, விக்கிரகங்களை எல்லாம் உடைத்து வெளியாக்கி துப்புரவுபடுத்தி இருக்கும் பொழுது உயரமான லாத் உஸ்ஸா போன்ற பெரிய சிலைகளை உடைப்பதற்காக சையதுனா அபூ துராப் அலியின் கர்ரமல்லாஹ் வஜ்ஹ் அவர்களை கட்டளையிடுகின்றார்கள். தன்னுடைய தோல்ல ஏறி அந்த சிலையெல்லாம் உடனே சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் தங்களுடைய தோல்ல ஏறவா? நான் தங்களுடைய குலாம், தங்களுடைய அப்து, தாங்கள் என் தோல்ல ஏற நின்று உடையன்னு சொல்லி சொன்னாங்க. சையதுனா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஓ அலியே, நுபுவத்துடைய சுமையை உம்மால் தாங்க இயலாது. நுபுவத்துடைய சுமையை உம்மால் தாங்க இயலாது. ஆகையா நீர் என்னுடைய தோளின் மீது ஏன் இந்த சிலைகளை உடைத்தெறியும் என்று சொல்லிக்கிட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி அப்படியே தூக்கி தோல்ல வச்சுட்டாங்க. சையதுனா அலி இப்னு அபி தாலிப் சிலைகளை உடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலியை பார்த்து கேட்டாங்க, ஓ அலியே, என்ன தெரிகின்றது உமக்கு, என்ன தெரிகின்றது உமக்கு என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ துராப் அலி முஷ்கில் குஷா கர்ரமல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சையதுனா ஹஜ்ரத் அலி சர்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், சய்யிதி மௌலாய் யா ரசூலுல்லாஹ், கையை உயர்த்தினால்
பிடிக்கக்கூடிய அளவுக்கு அரிசும் அல்லாஹ் தெரிகின்றது. தாங்கள் கட்டளையிட்டால் நான் இழுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். கையை உயர்த்தினால் தொடக்கூடிய அளவுக்கு அரிசும் அல்லாஹ் தெரிகின்றது. தாங்கள் ஆணையிட்டால் இழுத்து விடுகின்றேன் என்பதாக சொன்னார்கள் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு. இது சூரத்தே முஹம்மதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சூரத்தின் ஷராஃபத். அவர்கள் நம்மை போன்ற தோற்றம் உடையவர்கள் அல்ல. அவர்கள் தோற்றத்தின் ரகசியத்தை அல்லாஹ் ஒருவனால் அன்றி வேறு யாராலும் அறியப்பட முடியாது. அதன் காரணத்தினால் தான் ஐயுக்கும் மிஸ்ரி என்று கேட்டார்கள். ஐயுக்கும் மிஸ்ரி, உங்களில் என்போர் எவர் இருக்கின்றார், என்னை போல் யார் இருக்கின்றார், ஐயுக்கும் மிஸ்ரி என்று கேட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்திலும் சீரத்திலும் ஒப்புமையற்றவர்கள். அல்லாஹ் அவனுடைய தாத்திலும் சிஃபாத்திலும் எப்படி மகா பரிசுத்தமானவனாக ஒப்புமை அட்டவனாக வஹ்தஹு லா ஷரீக லஹு என்ற தன்மையில் அல்லாஹ் இருக்கின்றானோ அதே போல் அல்லாஹ்வுடைய ஹல்குகளில், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் வஹ்தஹு லா ஷரீக லஹு ஒப்புமையற்றவர்களாக எந்த உதாரணத்தையும் கொண்டு யாராலும் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்ற உதாரணம் காட்ட முடியாதவர்களாக நூறு முத்தலக்காக முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால்தான் சங்கையான ஞானவான்கள், உயர்ந்த ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இடம் மாஷா அல்லாஹ் தஸவுஃபுடைய ஃபன்னில், அதாவது சூஃபிஸ்துவத்தில் உச்சகட்ட நிலையில் இருக்கக்கூடிய தர்பாரில் நாம் இருக்கின்றோம். ஷத்தாரியாவுடைய ஞான சமுத்திரத்தின் கரையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஷத்தாரியா என்னும் ஞான கடலில் கரையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் மலர்ந்தருள் செய்கின்றார்கள். நஸல இல்மு ஷத்தாரி ஃபீ கல்பி நுஸூல இல்மல் ஃபுர்கான் قبل نزول علم الفرقان نزل علم الشطار في قلبي. அல்லாஹ் தஆலா ஷத்தாரியாவுடைய இல்மை ஞானத்தை எனக்கு வழங்கிவிட்டான். கபல நுசூல இல்மல் ஃபுர்கானி, ஃபுர்கான் குர்ஆன் எனக்கு வஹி வருவதற்கு முன்பதாகவே ஷத்தாரியாவுடைய ஞானத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கிவிட்டான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளம் அவர்கள் கார ஹிராவுல, ஹிரா மலை குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வர முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க முராகபா, முஷாஹதா, முகாஷஃபா, முஹாதரா, முஆயனா இப்படிப்பட்ட உயர்ந்த ஜபதபங்களில் அதுக்கார இலாஹியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இருந்தார்கள் என்று தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா மலை குகையில இருந்து ரியாலத் செய்து கொண்டு இருந்தார்கள். குர்ஆன் வஹி வர்றதுக்கு முன்னாடின்னு சொல்லி நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன ரியாலத்தில் இருந்தார்கள்? இந்த ஷத்தாரியுடைய ரியாலத்தில் இருந்தார்கள். இந்த ஷத்தாரியுடைய ரியாலத்தில் இருந்தார்கள். இதை நான் சொல்லவில்லை. சுல்தான் உலமால் அரபு வல் அஜம் மாதிஹ் ரசூல் அஷேக் சதகத்துல்லாஹ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கலீஃபாவாகிய அல்லாமா அஷேக் முஹம்மது தீபி ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நம்ம ஓதுறோம்ல முஹிதினா நம்ம மௌலு ஷரீஃப், பாஷா நாயத்து மௌலு ஷரீஃப், இந்த மௌலுது எல்லாம் கோர்வை செஞ்ச அல்லாமா முஹம்மது தீபி சொல்றாங்க இந்த விஷயத்தை. அப்படிப்பட்ட ஷத்தாரியாவுடைய ஞான சமுத்திரத்தின் கரையில் நாம் இருக்கின்றோம். எதுக்கு சொல்றேன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லா விதமான மகத்துவங்களையும் மகிமைகளையும் ஆட்சிமைகளையும் பேசி முடிச்சுட்டு போறதுக்கு அல்ல, என்றாகிலும் ஒரு நாள் நினைவிலோ கனவிலோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு காட்சி நமக்கு நசீபாக வேண்டும் என்ற அந்த எண்ணம் நாம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆழ பதிய வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ் இடத்தில் அழுது துஆ கேட்க வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
யார் ஒரு மனிதன் உள்ளன்போடு ஒரு முறை தரிசிப்பான் அவன் வாழ்நாளில், நினைவிலோ அல்லது கனவிலோ உள்ளன்போடு தரிசிப்பானே ஆனால் நிச்சயம் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஹுஸ்னுல் ஹாத்திமா, அழகிய முடிவை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னும் திரு கலிமாவோடு கரை சேரக்கூடிய நசீபை அல்லாஹ் வழங்கி விடுவான் என்பதாக வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆண்டை அவர்கள் தன்னுடைய ரிசாலாவில் குறிப்பிடுகின்றார்கள். இதற்கான ஒரு அழகான சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தை சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். महबूब इलाही ज़रज़रे बख्श हुजूर ख्वाजा निज़ामुद्दीन औलिया रज़ियल्लाहु तआला अन्हु அவர்கள் ஒரு சமயத்தில் தன்னுடைய ஒரு முரீதை பார்த்து, தன்னுடைய ஒரு சிஷ்யரை பார்த்து சொன்னாங்க, இன்று இரவு நீ வித்ரு தொழ வேண்டாம் என்பதாக சொன்னாங்க. இன்னைக்கு ராத்திரி நீ வித்ரு தொழ வேண்டாம் என்பதாக சொன்னாங்க மஹபூபை பாக் தன்னுடைய ஒரு முரீதரத்தில். அந்த முரீத் அப்படியே லேசா குழம்பலாம், என்னடா சர்க்கார் என்ன தொழுவான் வித்ரு தொழுவான்னு சொல்றாங்களே, என்ன செய்யறதுன்னு தெரியலே. சரி கடைசியில் முடிவுக்கு வந்தார். சரி ஷேக் சொல்லிட்டாங்க, ஷேக்குடைய ஹுக்குமுக்கு நாம் கட்டுப்பட்டு ஆகிறோம்னு சொல்லி அவரும் வித்ரு தொழுவாம அன்று இரவு தூங்கிடுறார். தூங்கிய அந்த மனிதரின் கனவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி, ஏன் நீ வித்ரு தொழவில்லை என்பதாக கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ ஏன் வித்ரு தொழவில்லை என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திடுக்கிட்டு முடிச்சுட்டார் அந்த முரீத். ஆஹா தப்பு பண்ணிட்டமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றி ஏன் வித்ரு தொழன்னு கேட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப பயந்தவர்களாக, திடுக்கம் கொண்டவர்களாக, கலங்கியவராக மறுநாள் காலை பொழுது விடிந்தவுடன் சுல்தான் அல் மஷாயிக் சஷ்மை ஃபைஸே கதீம் ரோனகை பஸ்மே நஈம் ஹுசூர் ख्वाजा महबूब इलाही निज़ामुद्दीन अल हुसैनी चिश्ती सुमद दहलवी रज़ियल मौला ताला अन्हु அவர்கள் திரு சமூகத்தில் வந்து, ஆகா தங்களுடைய ஆணைப்படி நான் இரவு வித்ரு தொழாமல் உறங்கிவிட்டேன். ஆனால் என்னுடைய மனாமில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி, நீ ஏன் வித்ரு தொழவில்லை என்று கேட்டார்கள் என்பதாக மிகுந்த ஏக்கத்தோடு கவலையோடு மஹபூபை பாக்கிடத்தில் இந்த செய்தியை சொன்னார். இவர் ரொம்ப திடுக்கத்தோடு கலக்கத்தோடு சொன்னார். ஆனா மஹபூப இலாஹி ஹுசூர் ख्वाजा நிஸாமுத்தீன் அவுலியா ரொம்ப சுக்கூருல் கல்போடு கேட்டாங்க, உன் வாழ்நாளில் என்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தரிசித்திருக்கின்றாயா என்று கேட்டார்கள். இல்ல ஹுசூர், இன்னைக்கு தான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ். நீ என் அளவில் உன் கல்பை இன்னும் அதிகம் நெருக்குவாயானால் ஃபரலான தொழுகையை கூட உன்னை விட செய்து அல்லாஹ்வை உன் கனவில் கொண்டு வருவேன் என்பதாக சொன்னாங்க மஹபூபா ஹுசூர் ख्वाजा நிஸாமுத்தீன் அவுலியா. எப்படிங்க, நீ என் அளவில் உன் கல்பை இன்னும் அதிகமாக நெருக்குவாயானால் உன்னை உன்னுடைய மனாமில் கனவில் நான் அல்லாஹ்வை கொண்டு வந்து விடுவேன், உன்னை ஃபரலான தொழுகையை விட செய்தி என்பதாக குறிப்பிட்டார்கள். காரணம் தொழுகையை விடுறது அல்ல நோக்கம், நம்ம தப்பா புரியக்கூடாது. மக்சத் குர்பே ரசூல் முஹப்பத்தே ரசூல் ஆகாயே தோ ஜஹான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீதார ஆலாவை காண வேண்டும் என்ற அந்த இஷ்கை தூண்டினார்கள். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆபிதீன்கள் வணக்கசாலிகள் நிறைய நன்மை கிடைக்கிற சவாபை ஆதரவு வைப்பார்கள். ஆரிஃபீன்கள் சவாபை அல்ல குர்பை ஆதரவு வைப்பார்கள். ஆபிதீன்கள் இபாதத்தை ஆதரவு வைப்பார்கள், ஆரிஃபீன்கள் முஹப்பத்தை ஆதரவு வைப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா
அலைஹி வாலிஹி வஸல்லம் அவர்களின் திரு சமூகத்தில் ஃபனாஃபிர் ரசூல் என்ற உயர்ந்த நிலையை ஒரு மனிதன் அடைய பெறாத வரையிலும் அவனுடைய ஈமானில் பரிபூரண தன்மை ஒருபோதும் நிகழாது. அவன் எவ்வளவு அமல் செய்தாலும் சரி, அவன் எவ்வளவு மூட்டையா அமல் செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஆனால் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் அவனது உள்ளத்தில் பரிபூரணத்துவம் அடையாத வரையிலும் அவனுடைய இறை நம்பிக்கை, இறை விசுவாசம், ஈமான் சம்பூரணம் அடையாது, ஈமான் ஜோதிமயமாக ஆகாது. காரணம், இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் சொன்னா, சஹாபாக்களுக்கு மத்தியில் எவ்வளவோ பெரும்பெரும் ஞானவான்கள் கல்விமான்கள்லாம் இருந்தாங்க. இப்ப ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய முஃபஸ்ஸிர், இஸ்லாமிய உலகில் முதல் குர்ஆன் விரிவுரை செய்த தஃப்சீர் கலையில ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், சையதுல் முஃபஸ்ஸிரீன் என்று லகப் பெற்றவர்கள் செய்தனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அதுபோல் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஃபிக்ஹுடைய ஞானத்தில் உயர்ந்து விளங்கியவர்கள் சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்களுக்கு மத்தியில் ரொம்ப வராயத்தானவங்க, சாஹிபுல் வரான்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க சையதுனா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. இவங்கெல்லாம் முக்கியமான சஹாபாக்கள். சஹாபாக்களில் வழிகாட்டிகளாக திகழ்ந்தவர்கள், சஹாபாக்களுக்கு வழிகாட்டிகளாக திகழ்ந்தவர்கள். ஆனா ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஞானம் ஒன்றும் இல்லை. ஒரு முறை செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஓ பிலாலே, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. பிலால் பிலால் இல்ல திருக்கிட்டு போய், யா சையதி, நானா உங்களுக்கு உதவியா? ஆமா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்னாங்க. நான் என்ன செய்யணும்? அது ஒன்றும் இல்லை, நான் கலமை எழுதுகோலை உங்களுக்கு தருவேன், நீங்க அந்த எழுதுகோலை பிடிச்சுக்கணும், நான் உங்களுக்கு எழுத படிச்சு கொடுப்பேன்னு சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. ஏன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றதுக்கு முன்னாடி அடிமைகள் எழுதுகோலை தொடுறது மிகப்பெரிய பாவமாக கருதினார்கள் மக்காவாசிகள். அடிமைகள் கலமை தொடுறது, எழுதுகோலை தொடுறது மிகப்பெரிய பாவம். அதுக்கு மன்னிப்பே இல்லைன்னு சொல்லி பெரிய தண்டனையே வச்சிருந்தாங்க அதுக்கு. அப்ப அபூபக்கர் சித்திக் நாங்க சொன்னாங்க, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், இந்த கலமை நீங்க பிடிக்கணும், உங்களுக்கு எழுத படிச்சு கொடுப்பேன்னு சொல்லி. இந்த அளவுக்கு எந்த விதமான படிப்பறிவும் மற்றைய சஹாபாக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஞானமும் அவர்கள்ட்ட இல்லை. ஏன்? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூட சொல்ல தெரியாது, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூட சொல்ல தெரியாது அவர்களுக்கு, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட ஹஜ்ரத் பிலாலுடைய உள்ளத்தில் இஷ்கே முஹம்மதி நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. பிலால் ரலியல்லாஹு வாழ்ந்தது மதீனா முனவரால. இன்னைக்கு உலகத்துல எங்க உள்ள பள்ளியில பாங்கு சொல்ற மோதி நடக்க விட்டாலே பிலால் எங்கன்னு கேட்கும். இந்த பள்ளிக்கு பிலால், பள்ளியில பிலால் மோதி சொல்ற, நான் அந்த பள்ளியில பிலாலா இருக்கிறேங்கிற. ஏன்? ஒரு ஆஷிக்கு ரசூலுடைய பேரை அல்லாஹ் தஆலா ஹயாத்தாக்கி வைக்கின்றான். அவங்கள்ட்ட இல்மு இல்ல, ஞானம் இல்ல, உயர்ந்த பாரம்பரியத்தில் வந்த குடும்ப உயர்வு இல்ல, இருந்தாலும் அவரது உள்ளத்தில் இருந்த இஷ்கே முஹம்மதி, அவரது உள்ளத்தில் இருந்த இஷ்கே முஹம்மதியை கொண்டு பிலாலுடைய ஷக்ஸ் மறைந்தாலும் கூட, பிலாலுடைய சூரத்து மறைந்தாலும் கூட, பிலாலுடைய இஸ்மை அல்லாஹ் தஆலா மறைவிடவில்லை. பிலாலுடைய இஸ்மை அல்லாஹ் மறைவிடவில்லை. உலகில் எங்கெங்கோ பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிந்தித்து பார்க்காத ஊர்கள் எல்லாம் மோதினார் சொல்றார், நான் அந்த பள்ளியில பிலாலா இருக்கிறேன்.
இல்ல இமாம் கேட்கிறார், எங்க பிலால் எங்க போனார் கேட்கிறார். இது அல்லாஹ் தஆலா ஒரு ஆஷிகே ரசூலுக்கு செய்யக்கூடிய தாஸீமே ஆலம். அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அவர்கள் மீது முஹப்பத் வைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய மரியாதை, அல்லாஹ் செய்யக்கூடிய கண்ணியம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாயே கிராம் ஏற்படுத்திக் கொண்ட அன்புதான் அவர்களை உயர்த்தி வைத்தது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த பிரியம், நேசம்தான் அவர்களை அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி வைத்தது. அனைத்திற்கும் மூலமாக அல்லாஹ் தஆலா முஹப்பத் ரசூலை ஆக்கி வைத்திருக்கின்றான். ஒரு சமயத்தில் ஹஜ்ரத் அமீருல் மோமினீன் சிராஜ் அஹ்லுல் ஜன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் தங்கள் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கின்றேன். என்னுடைய மனைவி மக்கள், சொத்து சுகம், ஆஸ்தி அனைத்தை விட மேலாக நான் தங்களை நேசிக்கின்றேன், என்னுடைய நஃப்ஸை தவிர. அதாவது என் நஃப்ஸை தவிர வேற எல்லாத்தை விட மேலான உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உமரே, நீர் இன்னும் மூமினாகவில்லையான்னு கேட்டாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே, நீர் இன்னும் மூமினாகவில்லையான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனை கேட்ட ஹஜ்ரத் உமர் திடுக்கிட்டவர்களாக, யா ரசூலல்லாஹ், தங்கள் மீது வேதத்தை இறக்கிய நாயகம் மீது சத்தியமாக என் நஃப்ஸை விட மேலாக நான் தங்களை நேசிக்கின்றேன் என்பதாக சொன்னாங்க. உடனே மறுமொழி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஆன யா உமர் தம்ம ஈமானுக, அல் ஆன யா உமர் தம்ம ஈமானுக, உம்முடைய உம்முடைய ஈமான் சம்பூர்ணமாகிவிட்டது, உம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்பதாக முக்தார் முத்லக் சாஹிப் அல் ஜூதி வல் கரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிராஜ் அஹ்லுல் ஜன்னவாகிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து பஷாரத் செய்தார். அத்தனைக்கும் அஸ்திவாரமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த முஹப்பத்தை ரசூலை தான் வைத்திருக்கின்றார். இந்த முஹப்பத்தை ரசூல் என்பது நம்முடைய உள்ளத்தில் நிலை பெற வேண்டுமையானால், நிலைக்க வேண்டுமையானால், மேன்மேலும் அதிகப்பட வேண்டுமையானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவங்களையும் மகிமைகளையும் ஃபஸீலத்துகளையும் நாம் படிப்பதும் கேட்பதும் தெரிவதும் அதற்கான தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்வதும் நமக்கு இந்த முஹப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய செயலாக இருக்கும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல யாருக்கு முஹப்பத் இல்லையோ அவன் என்ன செய்வான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகிமை பற்றி சொன்னா அதே சொன்னேன், அதுல ஏதாவது கூட்டுவாதம் பேசுவான், கிரிட்டிசைஸ் பண்ணுவான். இப்ப நம்ம சொன்னோம் செய்தனா ஹதீஸ், செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 30 வருஷமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கின அந்த பையிலிருந்து தனக்குடைய ரிஸ்க அல்லாஹ் ரிஸ்க கொடுத்துட்டு இருந்தான், அதுல இருந்து சாப்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸை ஒரு தரம் வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ஆண்டகி அவர்கள் தன்னுடைய சமூகத்தில் பேசிக்கிட்டு இந்த ஹதீஸை தன்னுடைய தொலபாக்களுக்கு சொல்லிக்கிட்டு சொன்னாங்க, அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகத்துவத்தை எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா? இதையெல்லாம் புரியாமல் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செஞ்சு நடக்கக்கூடிய ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹு தஆலா கொடிய நரகில் நாளை மறுமை நாளில் தள்ளி வேதனை செய்வார் என்பதாக கௌசுல் ஆலம் சொன்னாங்க. இது அந்த மஜ்லிஸ்ல வந்திருந்த ஒரு முனாஃபிக், அதாவது அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி இருந்து பார்த்துட்டு போய் கிண்டல் அடிக்கிறதுக்காக வந்த ஒரு மனிதன் உடனே எழும்பி கேட்டான்,
ஷேக் அப்துல் காதர் ஜிலானி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதை கேட்கலாமான்னு சொல்லி கேளு, என்ன விஷயம்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் என்ன சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்கல்ல, ஒரு பையன் கொடுத்தாங்க 30 வருஷமாக இருந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அடுத்து என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மனிதனையும் ஜின்களையும் அல்லாஹ் தஆலா நரகத்தில் போட்டு அதாபு செய்வான்னு சொல்லி சொல்கிறீங்க. மனிதனை போட்டு அதாபு செய்யறான், சரி, அவனுக்கு அந்த நரகம் வந்துட்டு அதாபா இருக்கும். ஜின்ன அல்லாஹ் நெருப்புலத்தானே படைச்சிருக்கிறான், அந்த நரகமும் நெருப்பு தானே, நெருப்பில் போட்டால் அது ஒன்றும் அதுக்கு விஷயமே இல்லையே, இதை போய் ஏன் நீங்கள் பெருசாக சொல்லி மக்களை எல்லாம் வந்துட்டு ஏதோ அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்கிற மாதிரி செய்றீங்களேன்னு சொல்லி ரோசனாயத்தில் கேட்டோம். ரோசனாயம் உடனே தன்னுடைய ஹாதிமை கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு செங்க கட்டி தூக்கிட்டு வான்னு சொன்னாங்க, ஒரு மணல் கட்டி ஏதாவது கொண்டு வான்னு சொன்னாங்க. ஹாதிம் போய் உடனே ஒரு பெரிய செங்க கட்டி தூக்கிட்டு வந்தார். அப்போ ஹோச சக்கலைன் அந்த ஆளை பார்த்து சொன்னாங்க, சரிக்கு வா, இதை நான் தலையில் போட போகிறேன் இப்போன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஆள் கேட்டான், என்னங்க கேள்வி தானே கேட்டேன், விளக்கம் தானே கேட்டேன், உடனே கள்ளத்துக்கு தலையில் போட வரீங்களேன்னு சொல்லி. இல்லை, நீ மண்ணால் படைக்கப்பட்டவன், ஆகையால் இந்த மண்ணு உனக்கு ஒன்றும் செய்யாது, நீ மண்ணால் படைக்கப்பட்டவன். خلقل இன்சான மின் சல்சாலின் கல்ஃபஹார் வ خلقல் ஜான மின் மார்ஜின் மின் நார். ஆகையால் என்ன, நீ மண்ணால படைக்கப்பட்டவன் தானே, இந்த மண்ணு உனக்கு ஒன்றும் செய்யாது, கிட்டவான். அப்ப சொன்னாங்க, இந்த மண்ணு எப்படி உனக்கு தலையில போட்டா மண்டை உடஞ்சிருமோ அது மாட்டாண்டா மடை நாளைக்குன்னா ஜின்னுக்கு நரகம் கொடியதாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகத்துவங்களில் மாட்சிமைகளில் அவர்களின் கீர்த்தியை பற்றி உள்ளதை சொல்லும் பொழுது அதையும் கூட உராசி பார்க்கக்கூடிய மனிதர்கள் உண்டு. காரணம், அவனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஹஸது, பொறாமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பொறாமை, ஹஸதை அன்று வேறொன்றும் அல்ல. அந்த ஹஸது தான் அவனை அவ்வாறு பேச வைக்கும். ஒரு பெண்மணி, ஒரு பொம்பளை தன்னுடைய பேரனை பார்த்து சொல்றாப்புல, அக்தர், அந்த சொல்ற பொம்பளை பேரு உம்மி பீவி, பேரப்பிள்ளை பேரு அக்தர். ஓ அக்தர், உன் மீது சஹாபாக்களுடைய வாசனை அடிக்கின்றது. ஓ அக்தர், நீ நடக்கும் பொழுது சஹாபாக்கள் உன்னோடு நடப்பது போன்று எனக்கு தெரிகின்றது. இப்படி எல்லாம் ஒரு பொம்பளை தன்னுடைய பேரனை பார்த்து சொல்லுது. ஆனா இதையெல்லாம் அந்த பேரன் வளர்ந்து பெரிய மௌலவியாகி அவர் தன்னுடைய சவானே ஹயாத் என்னும் சுய சரிதத்தில் பதிவு செய்கிறார். அந்த நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடும் பொழுது கூறுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளி சுவருக்கு அப்பால் என்ன இருக்கின்றது கூட தெரியாது, அவர்களுக்கு அந்த ஞானம் அவர்களுக்கு கிடையாது. நம்மை போன்றவர்கள் தான் அவர்கள், அவர்களுக்கு மறைவான ஞானம் உண்டு என்று நம்பினால் அதை போல ஒரு மிகப்பெரிய அப்பட்டமான ஷிர்க் வேற ஒன்றுமே இல்லை என்று அந்த அக்தர் கூறினார். அந்த அக்தர் வேறு யாரும் இல்லை, அந்த அக்தர் தான் பிற்காலத்தில் இலியாஸ் மௌலவியாக உருவெடுத்த தப்லீக் ஜமாத்துடைய ஃபவுண்டர். இந்த தப்லீக் ஜமாத்துடைய ஃபவுண்டராகிய இலியாஸுடைய பெயர் அக்தர். இந்த அக்தர் சிறுவனாக இருந்த பொழுது அவருடைய தாதி, அவருடைய பாட்டியா கிராண்ட்மதர் உம்மி பீவி, அந்த பொம்பளை சொல்லுது பேரப்பிள்ளையை பார்த்து, உன் மேல சஹாபாக்களுடைய வாசம் அடிக்குது, உன் மேல உன்னோட சஹாபாக்கள் நடக்கிற மாதிரி தெரியுது. உம்மி பீவிக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் முக்தார் முத்துலக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானத்தில் இன்கார் செய்கின்றான் என்றால் அவனுக்கு ஹஸத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷராஃபத் ஷான் மீது, மகாமே ஆலா மீது, அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய மாட்சிமை மீது
அவனுக்குள்ள அந்த பொறாமையை வெளிப்படுத்துகின்றான். இப்ப அமலுக்கு என்ன குறைச்சிருக்கு? தப்லீக் ஜமாத்துல செய்யக்கூடிய அமலை போன்று வேறு யாரும் செய்ய முடியாது. நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஜமாத்தில் போவாத ஒரு மனிதன் அவன்கிட்ட உள்ள அமலையும் ஜமாத்துல போகக்கூடிய ஒரு மனிதனையும் கம்பேர் பண்ணா, ஜமாத்துல போற ஆள்கிட்ட நிறைய அமல் இருக்கு. இஷ்ராக்கை தவற விட மாட்டான், லுஹா தவற விட மாட்டான், தஹஜ்ஜத் தவற விட மாட்டான், எல்லாம் இருக்கும். ஆனால் அத்தனைக்கும் எது மூலமோ, அத்தனையும் எதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதோ அந்த அஸ்திவாரமாக ஈமான் அங்க அவுட் ஆயிடும். காரணம் என்ன? அங்கே முஹப்பத் ரசூல் இருக்காது. அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை, மாட்சிமையை, கீர்த்தியை குறை சொல்லி, குண்டகம் சொல்லி அதை பொய்ப்பிக்கக்கூடிய கூட்டமாக. ஆனால் அதில் செல்லக்கூடிய பெரும்பகுதியானவர்களுக்கு இது தெரியாது. அப்பாவியான மக்கள் ஏதோ அல்லாஹ்வின் பாதையில் அழைக்கின்றார்கள், தாவத்துடைய பணி அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில அழைப்பு ஹய்யால ஸலா, ஹய்யால ஃபலா எல்லா பணியிலும் இருக்குது. அதான் அல்லாஹ்வுடைய அழைப்பு. அதுக்காக ஒவ்வொரு ஜமாத் என்ன சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சிருக்குது. தாவத்தை இப்ப நடந்துகிட்டு தான் இருக்குது, அல்லாஹ்வுடைய அழைப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வின் வழியில் அழைப்பதாக அழைத்து அமலை காட்டி ஈமானை புடுங்கக்கூடிய ஒரு பயங்கரமான கூட்டம். ஆனால் இதற்கு காரணம் என்ன? ஹசத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்தருள் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் 71 கூட்டங்களாக பிரிந்து விட்டார்கள். யூதர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்து விட்டார்கள். என்னுடைய சமூகம் என்னுடைய கோட்டையாகிவிடும். கொள்கையில் அவர்கள் தவறிவிடுவார்கள். கொள்கையில் அவர்களுக்கு உள்ள விஷயம் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகத்துவத்தை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உயர்வை, மகிமையை, மாட்சிமையை, மகத்துவத்தை குறை சொல்வதும், பொய்ப்பிப்பதும், அதில் ஏதாவது கேடான வார்த்தைகளை பேசுவதும் தான் அவர்களுடைய போக்கை தவிர வேற ஒன்றும். அப்ப பார்த்தோம்னு சொன்னா அத்தனைக்கும் இந்த 72 கூட்டமும் தவறுனதுக்கு என்ன? ஹசத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, பெருமானாருடைய மகத்துவத்தின் மீது அவர்கள் கொண்ட ஹசத். ஹசத் என்ற வார்த்தைக்கு அபுஜத் 72. ஹசத் என்ற இந்த சொல்லுக்கு அபுஜத் 72. இந்த தவறி போன இல்ஹாதாகிய இந்த முல்ஹிதீன்களாகிய இந்த 72 கூட்டத்தார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷராஃபத்து ஷான் மீது, அவர்களுடைய ஆலா மகாமின் மீது, அவர்கள் மகத்தான அந்த உயர்வின் மீது பொறாமை கொண்ட ஒன்றுதானே அன்று வேறொன்றுமே இல்லை. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்தான முஹப்பத் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் கருணையால் ஏற்பட வேண்டுமே. ஆனால் அதற்கு தோதான காரியங்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவென்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் இந்த மதுஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மதுஹ் செய்வது, அவர்கள் மீது நாம் மதுஹ் செய்வது, அவர்களை போற்றுவது, புகழ்வது, இது ஒன்றுதான் தவிர வேறொன்றும் இல்லை. நாம் இவ்வாறு போற்றுவதால், புகழ்வதால் அவர்களுக்கு ஏதோ உயர்வு கிடைப்பதல்ல, நமக்கு உயர்வை அல்லாஹ் வழங்குகின்றான். காரணம், அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நாம் தெரிந்து அவர்களை போற்றியோ புகழ்ந்தோ முடிப்பதற்கு இயலாது. அதுதான் முதல்ல சொன்ன அல்லாஹ்வே குர்ஆன் ஷரீஃபில் அக்ஸர நாஸி லா யஅலமூன், மனித சமூகத்தில் பெரும்பான்மையானவர்கள் தங்கள்
தங்களுடைய மகத்துவத்தையும் மாட்சிமையை மகாமை ஆலாவை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். ஆனால் இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் அவனது மாபெரும் கிருபையா அவனுடைய ஹபீபாகிய முக்தார் முத்லக் முஸ்தபா முஜ்தபா சாஹிப் மக்கி மதனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உள்ளத்தால் உண்மையாக உகந்து அவர்கள் மீது நாம் உண்மையான அன்பும் பிரியமும் பாசமும் கொண்டு அதே பாசத்தில் அல்லாஹ்வின் மாபெரும் கருணையால் கிருபையா நாம் வாழ்ந்து மறைந்து நாளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை மறுமையில் நம்மீது அவன் கோபமின்றி நம்மை சந்தோஷத்துடன் நம்மை பொருந்திக் கொள்ளும் நிலையில் நாம் அவனை சந்திப்பதற்கு இந்த ஈத் மீலாது ஷரீஃபுடைய மகத்தான மஜ்லிஸ் ஷரீஃபுடைய மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ज़रहमतकुन नज़र बरहाल ज़ारम या रसूल अल्लाह गरीबम बेनवायम खाक सारम या रसूल अल्लाह. आमीन सुम्मा आमीन. सुब्हान रब्बिक रब्बिल इज़्ज़ति अम्मा यसिफून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाह. अल्लाह तआला बरकातहू. நாமெல்லாம் அன்போடு அழைக்கக்கூடிய சையது வாப்பா என்ற சையது ஷாஹுல் ஹமீத் இப்னு யூசுப் ஹசனியில் ஹுசைனி காதிரி வஷத்தாரி அவர்களுடைய அருமையான பயானை கேட்டோம். கேட்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக கடையநல்லூரில் இருந்தார்கள். இருப்பினும் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமக்கு அருமையான ஒரு சொற்பொழிவை ஆற்றியிருக்கின்றார்கள். நம்முடைய மீலாது நபி பெருவிழா கமிட்டி சார்பாக அவர்களுக்கு நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌல்வி KBMS அபு சூத் அஹமத் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த ஓகே அஹமது ஹைதீன் சமதானி ஹசரத் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஆலி ஜனாப் அல்ஹாஜ் கே உத்மான் மரக்கார் காக்கா அவர்களுக்கும் இங்கு வருகை தந்தது இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த பெரியோர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் அத்தனை பேர்களுக்கும் மீலாது நபி பெருவிழா கமிட்டி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அசர் தொழுகைக்கு பிறகு ஔதியா சங்க மஹாலில் மௌலிது ஷரீஃப் நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு தொடர்ந்து ஒரு பயான் இருக்கிறது. காலையிலே 10:30 மணி அளவிலே ஏடிரப்பை ஜாமியா மஸ்ஜிதில் ஒரு கல்யாண நிகழ்வு சுன்னத்தே ரசூல் நடைபெற இருக்கிறது. அந்த மணமகன் தற்போது இமாமாக இருக்கின்றார். 23 ஜுசுகளை ஹிஃப்ல் செய்திருக்கிறார், மனப்பாடம் செய்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சிகளுக்கும் அனைவரும் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி அளவில் பெண்களுக்கு கௌதியா சங்க மஹாலில் ஸலவாத்து நாரியா மஜ்லிஸும், ஆண்களுக்கு 10:30 மணி அளவில் மதிப்புக்குரிய KM ஹாஜா மஹீனுத்தீன் மஹரி அவர்களுடைய சிறப்பு சொற்பொழிவும் நடைபெற இருக்கிறது. ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஈத் மீலாது நபி பெருவிழா தொடர்பான பொது விருந்து நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு இந்த 5வது ஆண்டு நிகழ்வுகளை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவா ஓதி நிறைவு செய்து தருமாறு தர்கா ஹலீஃபா சகோதரர் அலி ஜனாப் மஹல்லி கே முகமது ஹலீஃபா சாஹிப் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். शफ़ीउल मुज़नबीन हबीब रब्बुल आलमीन सरवरे कायनात मुफ़ख्ख़रे मौजूदात व रहमते आलमियान
وصفوة آدميان وتتمية دور جمان أحمد مجتبى محمود مرتضى محمد مصطفى رسول كريم صلى الله عليه وسلم ثم إلى روح صائر الأنبياء والأولياء والعلماء والشهداء والشيخ وأستاذي كلهم أجمعين ثم إلى روح أبو البشر حضرت آدم عليه الصلاة والسلام إلى يوم القيامة كلهم أجمعين الفاتحة. الحمد لله رب العالمين الرحمن الرحيم يا العالمين واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم عدد ما في علم الله صلاة دائمة دوائم ملك الله وعلى آله وأصحابه وبارك وسلم على ساداتنا أصحاب رسول الله صلى الله عليه وسلم عليهم أجمعين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك وشوقك لقائك يا رحمن يا رحيم. اللهم علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم طول حياتنا مع العلم والتقوى والعافية والاستقامة في الدين والدنيا والآخرة. ربنا إنك على كل شيء قدير. اللهم انصر لنا فإنك خير الناصرين. اللهم ارزق لنا فإنك خير الرازقين. اللهم افتح لنا فإنك خير الفاتحين. ربنا افتح بيننا وبين قومنا بالحق وأنت خير الفاتحين. بحق سيد الأولين والآخرين صفي المذنبين حبيب رب العالمين أحمد مجتبى محمود مرتضى محمد مصطفى رسول كريم صلى الله عليه وسلم ثم إلى روح صائر الأنبياء والأولياء والعلماء والشهداء والشيخ وأستاذي كلهم أجمعين ثم إلى روح ملة آدم عليه الصلاة والسلام إلى يوم القيامة كلهم أجمعين. صلى الله تعالى وسلم على سيدنا محمد برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم. أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه السرور. أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسر وغالي أنت
واختفت منه البذور صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين يا محمد. اللهم صل وسلم وبارك عليه. அருமை தாய்மார்களே, நினைவு